சிலர் பேசுனான்னா கோவம் கோவமா வரும். கொடூரமா பேசுறான். ஏன்டா அப்படி பேசுறியான் அப்படின்னா, ஜாதகத்துல அது மாரி எது இருக்கான்னா, 2ஆம் இடத்துல சூரியன், 2ஆம் இடத்துல செவ்வாய், 2ஆம் இடத்துல சனி, இது மாதிரியான கிரகங்கள்லாம் இருந்தான்னா, அவன் வந்து ரொம்ப கடுமையா பேசுவான். பேசுனாலே கோவம் வந்துரும், சண்டை வந்துரும். சும்மா பேசுனாய்ங்கனாலே சண்டை வந்துரும். அப்படின்ற மாரி ஒரு கிரக அமைப்பு. சரி இது எல்லாத்துக்கும் பொருந்துமான்னா, அதானே ஜோசியம் பொருந்தாது. என் ஜாதகத்துல கூட தான் 2ல செவ்வாய் இருக்கு. ஆனா நான் அப்பலாம் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அப்போ அது உண்மையும் கூட. அப்படியும் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, 2ஆம் இடத்துல என்னதான் கடுமையான கிரகங்கள் இருந்தாலும், அத குரு பார்த்துட்டா அல்லது 2ஆம் இடத்ததிபதி வந்து வக்ரமாயிடுறார், நீசமாயிடுறார்னு வைங்க. அவங்களால அவ்வளோ கடுமையா பேச முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பெர்னாட் ஷாவுடைய ஜாதகத்துல வந்து 2ஆம் பாவத்துல சனி இருக்கும். அப்போ பெர்னாட் ஷாவுடைய வார்த்தை வந்து ரொம்ப கடுமையால இருக்கணும். அவருடைய வார்த்தை ஒன்னொன்னுக்கும் 1 பவுன் பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்திருக்கார். அதுலேயும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் பேரு புகழ் சம்பாரிச்சவர். சரி அவரை விட்டுருங்க, வெளிநாட்டுக்காரர். ஜவஹர்லால் நேரு எடுத்துங்க. அவர் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி. அப்போ அவர் வந்து தன்னுடைய பேச்சால பலரையும் கவர்ந்தவர் இல்லையா? நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. சரி அதை விட்டுருங்க. திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள் எடுத்துங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய். என்னன்னு சொல்லணும்னா செவ்வாய் உச்சம். அப்போ அவர் எல்லாத்து மேலேயும் எரிஞ்சில்ல விழுந்திருக்கணும். அப்படி இல்லை பெரிய சுவாமியாக இருந்திருக்காருல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2ஆம் இடத்துல கடுமையான கிரகங்கள் இருக்கிறது முக்கியம் இல்லை. அது கொடுமையான பலன் செய்கிற மாதிரி இருந்தால் தான் பிரச்சனை. அப்போது 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் 2ஆம் இடத்ததிபதி அந்த ஜாதகனை சாஃப்ட் ஆக்கி விட்டுரும். அதனால் 2ல் சனி இருக்குது, 2ல் செவ்வாய் இருக்குது, 2ல் வந்து ராகு இருக்குது, கேது இருக்குது அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பிரமாதமாக பேசக்கூடியவங்களாகவும் பலரையும் கவரக்கூடியவங்களாகவும் வருவாங்க. இடபமே தனுஷே என்னும் இல்லை முன் மேஷமேனும் நடமுறு இந்த 3ல் லக்கணம் எதுவென்றாலும் இடமதில் சனி செம்பாம்பு இருந்திடிர் புலவனாவான். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல மேஷம் ரிஷபம் தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனியோ பாம்பு கிரகமோ இருந்ததுன்னா அவன் வந்து பெரிய புலவனா வருவான், கல்வியாளனா வருவான். அவன் பேச்சை கேட்கறதுக்கு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. ஸோ அதனால 2ல் வந்து பாவகிரகம் இருக்கா, ஒன்றும் பயப்பட வேண்டாம்.